பொட்டில்லாம் வந்து சரியான சீப்பான ப்ரைஸ். திருப்ப வந்து யூஎஸ்க்குலாம் என்ட்ரு பண்ணலாம், திருப்ப கனடாவுக்கு என்ட்ரு பண்ணிடலாம். முன்னுக்கு அந்த பார்டர் இருக்கா காட்டுவாங்க. இப்போ நாங்கள் இந்த பார்டர் வந்து இது வந்து கனடாண்ட பார்டர், அமெரிக்காவிலேருந்து கனடாவுக்கு வர பார்டர். நான் வந்து அமெரிக்காவில் இருந்தான் கனடாவுக்கு வந்தேன் நான் முதல். இதால் தான் கொண்டு வந்து என்னை கிளியர் பண்ணி விட்டவங்க. அப்போ அதை பார்க்குறக்காண்டி தான் உண்மையில் நாங்கள் அந்த இடத்துக்கு ஒரு போகும்போது சொல்லி தான் வந்து எக்ஸிட்டை மாறி விட்டு டியூட்டி ஃப்ரீக்குள்ளே போயிட்டு நாங்கள் டியூட்டி ஃப்ரீயில் உண்மையில் டியூட்டி ஃப்ரீயால் கடைசி எக்ஸிட் போகும்போது தான் உண்மையில் நச்சுனாங்க திருப்ப கனடாவுக்கு. அதை என்ன சொல்லிச்சுன்னா அது யூஎஸ்க்குள்ளே போகுது. ஆனால் அந்த யூஎஸ்க்கு போகிறதுக்கு முதல் அதில் ஒரு இடம் ஒன்று இருக்குது, அந்த இடத்துக்குள்ளால நீங்கள் ஜூட்டர் நடிச்சு திருப்ப கனடா இதுக்குள்ளே வரலாம். இப்போ இதுக்குள்ளே வர இப்போ இந்த பார்டர் இதெல்லாம் கேட்பான், இப்போ என்னதுக்காண்டி எங்கே போயிட்டு நீங்கள் வாரீங்கன்னு சொல்லி இப்போ இதில் கேட்க போகிறான். ஓகே, நாங்கள் இப்போ எங்களை இப்போ கனடா பார்டர்ன்றபடியாக அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்காது. இதே வந்து யூஎஸ்ன்னு சொல்லி சொன்னால் இப்போ வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஒரு சின்ன ஒரு விளையாட்டுத்தனமாக செய்ய வேலைக்கிட்ட வேலையால் இப்படி நடந்து போச்சு. ஓகே, எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நாளைக்கு நீங்களும் மாறி இந்த டியூட்டி ஃப்ரீக்கு வந்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், மாறி எக்ஸிட்டோட மாறி வந்துட்டீங்கன்னு சொன்னால் இதே ஜூட்டர் அடித்து போட்டு திருப்ப வந்து கனடா இதுக்குள்ள என்றாங்க. யூஎஸ் போகையில்லாத ஆக்கலண்டா, யூஎஸ் போகிறாக்கலண்டா பிரச்சனை இல்லை. இப்போ வாக்கு பிரச்சனை இல்லை, பாஸ்போர்ட்டும் கொண்டு இல்லை. நான் வந்து யூஎஸ் போகலாம் என்ன சொன்னால், நான் சிட்டிசன் கிடைக்கல, யூஎஸ் போகலாது. சிட்டிசன் ப்ளஸ் வந்து பாஸ்போர்ட்டை நாங்கள் கொண்டு இல்லை. அப்போ போகவே இல்லாது. இப்படி ஏதாவது சந்தர்ப்பம் உங்களுக்கு நடந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா இதிலே ஜூட்டர் அடித்து திருப்ப வரலாம். ஓகே, நான் இந்த பார்டர் கிளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு திருப்ப கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, என்ன இப்பதான் நிம்மதியா வந்திருக்கும் போடக்கா. ஆள் டென்ஷன் ஆகிறா, பெட்டியா டென்ஷன் ஆயிட்டாள். பாஸ்போர்ட்ல அங்கிட்டு ஐயோ அதில் போக, அதில் பார்டர் சர்வீஸில் போக அவன் என்ன சொன்னால் எங்கே போயிட்டு வந்தீங்கன்னு சொல்லி கேட்டால் நாங்கள் அப்போ இப்படி மாறி விட்டுட்டோம் சொல்லி தான் அது இப்படி மாறி நாங்கள் டியூட்டி ஃப்ரீ ஐயா நீ போத்துல ஒன்றும் வாங்கல, டியூட்டி ஃப்ரீ இது வாங்குறதுக்கு மட்டும் நீ போனியான்னு சொல்லி கேட்டால் நாங்கள் உண்மையில பாதையை மாறி விட்டு தான் அங்கே போனாங்க. அப்போது ஓகேன்னு சொல்லி அவன் வந்து நம்பர் 4 ஒன்றே பார்க் பண்ண சொல்லிவிட்டான். பார்க் பண்ண சொன்னால் ஓகே நீங்கள் பார்க் பண்ணுங்க, இமிக்ரேஷன் ஆள் வருவாருன்னு சொல்லி இப்போ இந்த 2 பேர் வந்து என் ஃபோன் பர்ஸ் எல்லாமே வந்து உள்ளே வைக்க சொல்லிட்டாங்க, காருக்குள்ளேயே வைக்க சொல்லிட்டாங்க. நான் ஃபோன் பர்ஸ் எல்லாம் வச்சு கேமரா எல்லாம் வச்சு அதெல்லாம் கேமரா அவங்களுக்கு எடுக்கலாம் பற்றில்லை, அதை எடுத்துருப்பேன் எடுக்கலாம் பற்றியெல்லாம் வைக்க சொல்லிட்டான். வைக்க சொல்லிவிட்டு எங்களை கொண்டு அங்கால போச்சுன்னு எல்லாம் செக் பண்ணி எல்லாம் ஃபுல்லாக எல்லாம் முடிச்சுட்டு தந்துட்டாங்க. உள்ள இமிக்ரேஷனை போய் பார்த்துட்டு வர சொல்லி உள்ளே போனால் எங்களோட டாக்குமெண்ட்ஸு வேறு சிட்டிசனை கேட்டவன். எனக்கு பெருசாக கேள்வி கூடாது, ஆளுக்கு தான் கேள்வி கூட போட எப்போ சிட்டிசனா நீ எப்படி என்ன மாதிரின்னு சொல்லி ஆளை தான் கேட்டால் எனக்கான தான் முக்கியமாக மறைச்சிருக்கிறான் அவன். என்னென்னு சொல்லிச்சுன்னா என் லைசன்ஸை கொடுக்க, இப்போ அதாவது நான் கனடா விட்டு வெளியில் போயிட்டு எந்த பார்டராலையும் திருப்ப கனடாக்குள்ளே வந்தால் என் லைசன்ஸை கொடுத்தா ஒரு ரெட் இது மாதிரி அந்த பொப்பப் பண்ணுமா. என்னென்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் ரிவ்யூஜி முதலிஞ்ச கேட்டால் தானே, அவர் ரிவ்யூஜி கேட்டு தானே எங்கே நீங்கள் போயிட்டு வந்தாலும் ஒரு கருத்தை என்ன சுவத்தை இது மாதிரி பொப்பப் பண்ணுவான், ஒரு இது சைன் மாதிரி பொப்பப் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னான். அப்போ அதால் தான் இன்னும் மறைச்சேன்னு சொல்லி இல்லாட்டி விட்டுருப்போம்னு சொல்லி கிளியர் பண்ணுறாக்கு. அப்போ நாங்கள் அந்த ரிவ்யூஜி இந்த கேட்டபடியால் அது வந்தபடியாக தான் இதான் மற்றபடி எல்லாம் ஓகே எல்லாம் கேட்டுட்டு மேக்ஷூர் பண்ணி எல்லாம் இதாண்டி போட்டு விட்டுட்டான். இதே வந்து நாங்கள் கனடாக்குள்ளே வந்தபடியாக ஓகே, நான் நினைக்கிறேன் கனடாவிலேயே இவ்வளோ கடன் டைட்டாக இருக்கேன்னு. இதை நாங்கள் யூஎஸ் போயிருந்தால் இன்னும் சரியான பிரச்சனையாக இருக்கும். நல்ல இடம் அதுக்குள்ளால யூட்டர்ன் போட்டு கனடாக்குள்ளே வரக்கூடிய மாதிரி இருந்தபடியாக ஓகேயா போயிட்டு ஒரு பிரச்சனையும் இல்லை. யூஎஸ் போயிருந்தால் உண்மையில பெரிய பிரச்சனை ஃபுல்லாகவே வச்சு கிண்டிருப்பான் என்ன வச்சு. நல்ல இடம் ஏதோ இல்லை. நான் உண்மையில எனக்கு வந்து இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த டியூட்டி ஃப்ரீ. உண்மையில கனடாவுக்கு டியூட்டி ஃப்ரீக்கு போனால் நான் ஒரு காலக்கும் வரே இல்லை, அது கனடான்ற டியூட்டி ஃப்ரீ தான் அது. அப்போ அதுக்கு போனால் வேறு எக்ஸிட் இல்லை, நாங்கள் இப்படி போய் தான் பெறணுமன்றது உண்மையில இண்டே தான் எனக்கு தெரியும். என்ற ஒரு கிழமை நான் வரே இல்லை, வேணுமா தெரியும். நீங்களும் அப்படி தாண்டினால் இதே பிரச்சனை. இதை நீங்கள் பாஸ்போர்ட் கையில் வச்சுருந்தா நோவலாக விட்டுருப்பேன். எல்லாம் ஓகே, எல்லாம் ஓகே, எல்லாத்தையும் ஒரு புதுசாக ஒரு தெரிஞ்சு கொள்கிற விஷயம் தானே. நான் தான் வீடியோ எடுக்க சொன்னால் வீடியோ எடுக்கலாம் போயிட்டு அவனுக்கு, இல்லாட்டி கொஞ்சம் ஓகேயா இருந்திருக்கும். ஓகே, எல்லாம் ஒரு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான், எங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு இதால் ஒரு உங்களுக்கும் ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சது இப்படி போனால் இப்படி தான் வரலாமாண்டு. அதால் ஓகே.
அவன் எப்படி ஏற்கனவே பாஸ்போர்ட் வச்சு கேட்கறான்னு கேனியன் பாஸ்போர்ட் இருக்கிறாக்கள் எப்படியும் கேள்வி கேட்கறான்னு சொன்னவங்க. சரி ஒரு 4-5 விஷயம் கேள்வி ரெகுலரா நீங்க போனா கூட ட்ரம்ப் வர்றதுக்கு முதல்ல ரெகுலரா போனா கூட அவன் கேட்பான், நீ எங்க போற, எத்தனை நாளைக்கு போற, எந்த வழி போற, எங்கெங்க பார்க்க போற, அதெல்லாம் கண்டிப்பா கேட்டுட்டு தான் விடுவான். சரியோ? அப்போ இப்ப ட்ரம்பும் இது பண்ணி விடுதேன்டா அது என்னென்ன கேள்வி கேட்பா, நீ உண்மையிலே ராங் ரூட் விட்டுனியா? இப்ப நாங்க டியூட்டி ஃப்ரீ போனதுக்கு ரிசீட் இருந்தனால ஓகே அதுவும் அவன் கேக்குறான்னு சொல்லி சொன்னா ஓ நீ 25 ரூபா சாமான் பண்றாங்க டியூட்டி ஃப்ரீக்கு நீ வந்து நீ எடுக்க கேட்கிறான். ஏன்னா உண்மையில ஒரு போத்துல வாங்கினா இது வாங்கினா ஓகே, நாங்க போத்துல ஒன்றும் வாங்கல. அப்ப 25 ரூபா சாமான் பண்றது அதே வந்து ஒரு அவன் ஒரு பொய்யான் வச்சிருப்பான். என்ன சொல்லி சொன்னா ஏதோ பொய் சொல்றாரு, ஏதோ களவு செய்ய வலிக்கிறார் என்றுதான் அவன் ஏதோ ஒன்றை யோசிச்சிருப்பான். அவன் எங்களுக்கு கனடா பார்டர் சர்வீஸனுடைய ஓரளவு நம்பிக்கை இருக்கு. என்னன்னு சொன்னா என்னென்றாலும் நாங்கள் ஓகே கனடாக்குள்ள நிக்கிறோம், அதால எந்தவித பிரச்சனையும் இல்லைன்னு ஓரளவு இதா இருக்கு. இதே வந்து யூஎஸ்ன்ற இதுக்குள்ள போயிருந்தா கொஞ்சம் உண்மையில வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. முண்டைக்கு ஒரு விளையாட்டுத்தனமா ஒரு செய்த விளையாட்டு என்ன சொல்லுச்சுன்னா, நான் யூஎஸ்ல இருந்து கனடா வந்த இடத்தோருக்கா போய் பார்ப்போம்னு போனது சரியான பிள்ளையா போயிட்டு ஓகே பிரச்சனை இல்லை, எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கும் இதுல வந்து ஒரு சரியான விளக்கம் இருக்கும். என்னன்னு சொன்னா இப்படி போனா இப்படி வரலாம்னு சரியான விளக்கம் இருக்கும். நார்மல் ஆக்களுக்கு நீங்கள் மிஸ்டேக் பண்ணாலும் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, நீங்க போய் அதில் ஜூட்டன் பண்ணி கொண்டு நார்மலா வரலாம். பிரச்சனை இருந்தா தான் சிக்கல் ஒழிய டாக்குமெண்ட்டும் கரெக்டா இருந்திருந்தா ஏதாவது ஒரு வகையில போட்டோ எடுத்து வச்சிருந்தீங்களோ இல்லாட்டி கையில வச்சிருக்கீங்களோ அவங்க கேட்க வேண்டியது நான் ஏன் திரும்ப கனடாக்குள்ள உன்னை விடணும் என்ன ப்ரூஃப் உன்கிட்ட இருக்குன்னு தான் அவன் மெயினா கேட்டேன். என்னோட பிஆர் கார்டு இருந்தனால பிசிக்கலா இருந்தபடியா ஓகே. உனக்கு சிட்டிசன் பாஸ்போர்ட் பிசிக்கலா இல்ல, சிட்டிசன் இல்ல, அப்ப அதால சிட்டிசன் வந்து அதுவும் இல்ல, அப்ப அதால வந்து லைசன்ஸை வச்சு தான் அதான் கொஞ்சம் கேள்வி கேட்டோம். எனக்கு அந்த பிஆர் வந்து என்னோட கார்டா இருந்தபடியா பிசிக்கலா இருந்தபடியா எனக்கு ஓகே பண்ணிட்டேன். ஓகே மற்றபடி ஒரு பெரிய இது இல்லை. ஆள் கொஞ்சம் பயந்து போச்சுதான் எங்களுக்கு மறைச்சவன். யூஎஸ்ல போய் யூஎஸ்காரன் பிடிச்சிருந்தான்னு சொல்லிச்சோன்னா இன்றைய ஃபுல்லாக வச்ச ஒரு கேள்வி ஒன்று கேட்டு திருப்ப நாங்கள் சிஸ்டத்தில் போட்டிருப்பான். திருப்ப நாங்கள் சிட்டிசன் எடுத்த அப்புறம் திருப்ப போய் கேம் வந்து அது வந்து பிளிங்க் ஆகிக்கொண்டிருந்து இருக்கும். ஏதோ ஒரு நல்ல காலத்துக்கு தான் கனடாவோட வந்தாச்சு. ஓகே எப்படியும் ஒரு வச்சிருப்பான், ஜூட்டன் போட்டு வாராக்கு வச்சிருப்பான். நாங்கள் அவா சொல்லிட்டா நீங்கள் போய்த்தான் பெறணும் ஒன்றும் செய்யலான்னா நாங்கள் யூஎஸ் போய்த்தான் பெறணும்னு நினச்சிட்டோம். அதெல்லாம் கொஞ்சம் பயந்துட்டோம் அதில். மற்றபடி ஓகே ஏன் படிச்சிருந்தானே நியூ இயர் யூஎஸ்ல தான் இருந்திருக்கும். அதான் நாங்கள் இனிமேல் வந்த இடம் பார்க்க வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், நயரா போர்ட்ஸுக்கே போவோம்னு சொல்லி நயரா போர்ட்ஸுக்கே விட்டுட்டான் கார். என்னன்னு சொன்னால் 4 மணி செக்இன், அங்கே கொஞ்சம் இதுகள் போய் பார்க்கணும், அதில் விட வேண்டாம். திருப்ப நாங்கள் மிஸ் பண்ணி திருப்ப இது போயிட்டு வந்தோம்னு சொன்னால் என்னமோ பிரச்சனையாக போயிடும். என்னமோ கனடாக்காரங்களா இதாண்டிடுவாங்க. என்ன சொன்னால் இப்போ தான் போடுறேன் திருப்பணி போயிட்டு வாரி அதுக்குள்ளேன்னு சொல்லிட்டு ரெயின்போ வில்லேஜ்ல நடந்து போய் அந்த borderல நடந்து போய் நடுவ கிராஸ் பண்ணி பாக்குறது. ஓ அந்த கனடா யுஎஸ். ஆனா அதுவும் இப்ப நாங்க போயல. அதுக்கும் பாஸ்போர்ட் தேவை. திரும்ப கனடாக்குள்ள வரதுக்கு ப்ரூஃப் வேணும். பாஸ்போர்ட் வேணும், விசா வேணும், எல்லா இன்ஃபர்மேஷனும் வேணும். இப்போ இங்க ஒருக்கா மாட்டிக்கிட்டோம். என்னமா வேண்டாம். ஏன்னா திரும்ப போய் நாங்கள் மாட்டிட்டோம் என்று சொல்லி சொன்னால் அவன் குழம்பிடுவான், என்னமோ குழம்பிடுவான். 2ஆம் தடவை நீ என்ன விளையாட்டா விட்டோன்னு நிற்கிறான்னு சொல்லி போட்டுறான் உள்ள தூக்கி. என்னமா வேண்டாம், என்னமா அந்த ரிஸ்க் வேண்டாம். இன்னும் நாங்கள் இதுக்குள்ள எடுத்து போட்டு வார வருஷம் சிட்டிசன் எடுக்கிறோம், புதுக்குள்ளாலே கொண்டே பாஸ்போர்ட்டை தூக்கி ஆளுக்கு முன்னுக்கு பாய்ச்சிட்டு உள்ளே போயிட்டு வரோம். ஓகே இமிக்ரேஷன் பேக் எல்லாம் துறந்து செக் பண்ணி போட்டு எல்லாம் பூட்டாக விட்டுருக்கிறாரு. ஒரு கடத்த முறை போய்க்கான்ருக்கு விளையாட்டு. நயரா பால்ஸ் ஹோட்டலுக்கு வந்துட்டோம். போன முறையும் உங்களுக்கு இந்த ஹோட்டலுக்கு வந்து நாங்கள் வடிவாக நாங்கள் காட்டில் இந்த ஹோட்டலில் உங்களுக்கு நினைக்கிறேன். வீடியோ எடுத்து நான் போட இல்லையா நினைக்கிறேன். ஓகே எண்டே பார்ப்போம் வாங்க. சுண்ணாக்கில் எடுத்துகிட்டு போக வேண்டியதாக கிடாது. ஹோட்டலோட பின்பக்கம் நினைக்கிறோம். இது வந்து ஓக்ஸ் ஹோட்டல், அது வந்து எம்பசிக்கு பக்கத்துலேயே இருக்குது ரைட்டாக இஞ்சால.
எங்களுக்கு அவன் சொன்னவன் வந்து உங்களுக்கு வந்து கஸ்டமர் தேவையில்லை 21 ஃப்ளோர் தாரேன்னு சொல்லி அப்போ நினச்சேன் அதுக்கு மேலேயும் வந்து ட்ரப் ஆகிருக்கு ஃப்ளோர் இருக்குன்னு பார்த்தா 29 தான் கடைசி ட்ரப் ஃப்ளோர் தான் தந்துக்கிறேன் அந்த ஹோட்டலில் முதல் இருந்தாங்க முதல் கீழே நினைக்கிறேன் 11 12 இருந்தாங்க ட்ரப் பண்ணிட்டே நல்லா வியூ பார்க்கலாம். 40ல ஒரு இருந்தால் அந்த ரெண்டு அடுக்குள்ள அந்த அப்சர்வேஷன் ரூம் இருக்கு அது வேணா பேந்து காட்டுவோம். அது பேந்து நான் வந்து சொன்னா உங்களுக்கு போன ஒரு எடுத்து நான் அந்த வீடியோ இதோட உங்களுக்கு போட்டு விடுறேன் அந்த வீடியோவும் சேர்த்து. அப்போ இந்த ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து நல்ல தெளிவாக பார்க்கலாம்னு தான் நினைக்கிறேன். போய் பார்ப்போம் வெளியில் அது வெளியில் போயிட்டு வரணும். ஜால சிட்டி பார்க்க வியூ ஓரளவு வந்து ஃபுல்லாக எல்லாமே தெரியுது. இங்கே நேராக ஒரு தொங்கல் வரைக்கும் பார்க்கலாம். அடுத்த பார்டர் இருக்குது யூஎஸ் பார்டர் அதுக்குள்ளே இருக்கா அதுக்குள்ளே போயிட்டு வந்து அலுவல் சரி இந்த அது கனடான்ற இது அப்படியே யூஎஸ் இந்தியாவில் கசினோ என்னோட லைட்டை காணிக்கிட்டு பார்த்தேன். ஹோட்டலுக்கு வந்து எந்த ஹோட்டலில் வந்த அப்புறம் வந்தோன்னே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் விஷயம் வந்து போஸ் ரூம் தான் இருக்குது. என்ட்ரு பண்ணினோன்னா போஸ் ரூம் கட்டிக்கிறாங்க. ஓகே நாங்கள் என்ட்ரு பண்ணி அப்படியே போஸ் ரூமையே பார்த்துட்டு அப்படியே போவோம்மா. இங்கே இது இருக்குது ஜக்கூசி இதில் கண்ணாடி ஒன்று போட்டு உங்களுக்கு சிங்கெல்லாம் போட்டு நல்ல இடம் இது ஒரு இது உண்டு. இந்தியாவில் போஸ் ரூம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஷவர் ரூம் இருக்குது. ஆனால் ப்ளஸ் வந்து இந்த ஜக்கூசி எங்களுக்கு வச்சுருக்குறாங்க. உண்மையில் நாங்கள் புக் பண்ணாக்க இந்த ஜக்கூசி இல்லை. இதுக்கு வந்து அடிஷ்னல் சார்ஜ் பே பண்ணணும்னு சொல்லி சொன்னவங்க. நான் நினைக்கிறேன் அந்த ஃபோல்ஸ் வியூ வந்து வேறு ரூம் இல்லாதபடியாக எங்களுக்கு இந்த ரூமை தந்துட்டாங்க கூட. அப்போ நாங்கள் குறைஞ்ச பேமெண்ட்டுக்கு இதுவும் வந்துட்டோம். அப்போ இதில் ஓகே கொட்டை பிண்டைக்கு கொட்டாணி திறந்து கூட இதில் இருக்கலாம். அப்படியே இஞ்சால வாங்க ரூமை பார்ப்போம். ரூம் பார்த்திங்கன்னா ஒரு கிங் பெட் எடுத்துனாங்க. நல்ல உயரம் ரூம் இங்கே உயரம் நல்ல கிங் பெட் உண்டு. 2 குயே நல்ல ஒரு கிங் பெட் எடுக்கலாம். நாங்கள் கிங் பெட் ஒன்று எடுத்துனாங்க. இந்தியாவில் டிவி இருக்குது இது இருக்குது அளவான ரூம். அப்படியே இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் முக்கியமான ஏரியா இதுதான் முக்கியமான ஏரியா. என்ன நேராக போட்டு தண்ணியெல்லாம் கருப்பாக விடுது. ஸ்னோ எல்லாம் கரைஞ்செல்லாம் தண்ணி கலர மாட்டேங்குது. இல்லாட்டி கொஞ்சம் ஒரு நீல கலரில் இருக்கும் தண்ணி. ஓ நல்ல ஏரியா ஃபயர் ஒர்க்ஸ் இதுலேருந்து வடிவாக பார்க்க நல்லா. நான் கீழே போதவில்லை இப்போ ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்குறாங்க. எங்களுக்கு அவன் சொன்னான் உங்களுக்கு 21 தாரான்னு சொல்லி ப்ளஸ் உண்மையில் நல்ல விஷயமா தான் தந்துருக்கான் எல்லாமே. எப்படி இருக்கு தண்ணி கலர் மாறிடுச்சு ஒருத்தருமே இல்லை அங்கே ஆக்கள். வடிவா நீங்கள் வடிவா இந்த டைம் வந்தீங்கன்னா வடிவா போய் பார்த்துட்டு வரலாம். ஆக்களே இல்லை. ஆனால் ஐஸ் இல்லை. ஆனால் கொஞ்சம் குளிர் கொஞ்சம் கூடுவாக தான் இருக்குது காற்றா இருக்குது. மற்றபடி ஓகே. மற்றபடி இந்த ஹோட்டலை பற்றி உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லணும். என்னென்னு சொல்லி சொன்னால் இந்தியாவில் பார்ப்போம். ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஃப்ரிட்ஜுக்கு என்ன இருக்கணும் முதல் ஃப்ரிட்ஜு கொண்டும் இல்லை நீங்கள் தான் வண்டி வைக்கணும் ஃப்ரிட்ஜுக்குள்ள. ஹோட்டல் வந்து எப்படின்னு சொல்லி சொன்னால் ஓக்ஸ் ஹோட்டல். அதாவது வந்து நீங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்பசி பக்கத்துலேயே இந்த ஹோட்டல் இருக்குது. நாங்கள் கொஞ்சம் இந்த ஹோட்டலில் எம்பசியை ஒப்படைக்க எங்களுக்கு இந்த ஹோட்டல் வந்து கொஞ்சம் சீப்பான ரேட்டுக்கு எங்களுக்கு கிடைக்கும். ஏன்னு சொன்னால் எம்பசியும் உங்களுக்கு இதே ஃபோர்ஸ் வியூ தான். இந்த ஹோட்டலும் இதே ஃபோர்ஸ் வியூ. எம்பசியில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹையாக இருக்குது. ஹைட் ஃப்ளோர் வந்து கூட இது வந்து 21 ஃப்ளோர் தான். இது இந்த லாஸ்ட் ஃப்ளோர். எங்களுக்கு இன்றைக்கு முடிஞ்சது 200 ரூபா தான் எங்களுக்கு ஹோட்டலுக்கு முடிஞ்சது டேக்ஸோட இன்க்ளூடிங் டேக்ஸ். ஏன்னு சொன்னால் நாளைக்கு நியூ இயர் 200 ரூபா டேக்ஸ் ப்ளஸ் வந்து என்ன ஒரு இன்னொரு பிரச்சனை சொன்னால் இங்கே நீங்கள் வந்து கார் பார்க்கிங்க்கு $50 கொடுக்கணும். ஒரு கார் பார்க்கிங் நீங்கள் உள்ளே நீங்கள் பார்க் பண்ணுறேன்னு சொன்னால் $50 நீங்கள் கொடுக்கணும். அப்படி இல்லாட்டி நீங்கள் அங்கே கொண்டே பார்க் பண்ணிட்டா $10 பார்க் பண்ணிட்டு வரலாம். இது ரெண்டு $50 டோட்டலாக எங்களுக்கு வந்து டேக்ஸ் எல்லாம் சேர்த்து கார் பார்க்கிங் எல்லாம் சேர்த்து $250 முடிஞ்சிருக்கு. இன்றைக்கு 30ஆம் புக் பண்ணபடியா. இதே வந்து நாங்கள் இப்போ அதில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு நாங்கள் நாளைக்கு வந்து 31ஆம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி 31ஆம் செக்இன் பண்ணி நாளைக்கு நின்று 1ஆம் படிக்கிறோன்னா சொன்னால் இந்த ரூம் வந்து $750 ரூம் மட்டும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு கார் பார்க்கிங் 50 ரூபா ப்ளஸ் டேக்ஸ் 800 ப்ளஸ் டேக்ஸ்ன்னா உங்களுக்கு வந்து கிட்ட ஆல்மோஸ்ட் $1000 கிட்ட வந்துடும். இந்த ரூம் இன்றைக்கு 250 ரூபாய்க்கு நாங்கள் புக் பண்ணிவிட்டு வந்துடுறாங்க. உண்மையில் வந்து இந்த ஹோட்டலில் நீங்கள் $900 வரேன்னு சொன்னால் புக் பண்ணிட்டு வரலாம். கொஞ்சம் சீப்பான ஹோட்டல். இந்த முறை நியூ இயர் ஆண்டோடைய விலையோட இருக்குது. இதே வந்து நார்மல் டைமில் வந்தீங்கன்னு சொன்னால் $100 நீங்கள் இந்த ஹோட்டலில் வந்து புக் பண்ணலாம். இந்த ஃபால்ஸ் வியூ இங்கே ஆந்தி ஒன்று நிற்குது.
ஆந்தையா என்ன செஞ்சால ஆந்த அந்த கூட தான் நல்லா இருந்திருக்கு போடுங்க. Thank you.